அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் ஆற்றில் மணல் அள்ள தடை இருக்கும் நிலையில் லாரியில் மணல் அள்ளப்படுவதை அறிந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன். வணக்கம் அருள் செல்வன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கரூர் மாவட்டத்தில் அமராவதி மற்றும் காவிரி என்ற 2 ஆறுகள் பிரதான ஆறுகள் செல்கிறது. இதுல ஆற்றில் மணல் அள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆணை பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மணல் அள்ளப்படாத நிலையில கடந்த சில மாதங்களாக இரவு நேரங்களில் கள்ளத்தனமாக மணல் லாரிகளில் ஆட்டு மணல் அள்ளப்பட்டு கடத்தப்படுவதாக திருச்சி சரக டிஐஜி தருண்குமாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில கடந்த வாரம் அவரோட தலைமையிலான தனிப்படையினர் கரூர் மாவட்டத்தில் மேற்கொண்ட அதிரடி சோதனையில 26 மணல் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டவுடன் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில இன்று கரூர் மாவட்டம் வேளாண்மலத்தில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிக்காக முன்னாள் அமைச்சர் எம். விஜயபாஸ்கர் காரில் சென்று கொண்டிருந்த போது, தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது மண்மலம் பகுதியில மணல் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்தது. அந்த லாரியை சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் அவரை பின்தொடர்ந்து சென்று நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் செக் போஸ்ட்ல லாரியை தடுத்து நிறுத்தினாரு. தடுத்து நிறுத்தியவுடன் அந்த லாரியின் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில சம்பவம் எங்கள் மாவட்டத்தில் நடைபெறாததால நீங்க கரூர் மாவட்ட வேளமலை காவலத்தில் புகார் அளிக்கும்படி போலீசார் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். மணல் லாரியுடன் வேளாண்மலை காவல் நிலையத்துக்கு வந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அந்த லாரியின் மீது வழக்கு தொடரும்படி கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில அதிமுக கொடுத்த புகாரின் அடிப்படையில அந்த வழக்கு பதிவு செய்ய தயாரானார்கள். ஆனால் சம்பவம் நடந்த இடம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் என்பதால அந்த வழக்கு பரமத்தி வேலூர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டது. இதனை அடுத்து வேளாண்மலத்தில் இருந்த அந்த மணல் லாரி போலீசாரின் பாதுகாப்புடன் பரமத்தி வேலூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மணல் லாரியை பிடித்ததன் அடிப்படையில அங்கு திரண்ட அதிமுகனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கிருந்து வெளியே மண்மங்கலத்துக்கு வண்டி உள்ள இருந்து வந்த வண்டி மேலேயே வந்துட்டேன். மண்மங்கலத்துக்கு உள்ள பாரு ஒன்றியத்துக்குள்ள இருந்து வெளியே வந்ததுங்க. பின்னாடியே கூட வந்ததை அங்கே முடிச்சா அப்புறம் அங்கே இங்கே நாங்கள். நன்றி அருள் செல்வன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.